Hello everyone, welcome back to our channel. In this video, we'll discuss about a geography lesson that is hydrologic cycle. So let's get into the video. The most important component for human beings, plants and animals on earth is water. Plants and animals need water for their survival. Even humans need them. Apart from drinking, water is also required for domestic purpose, agriculture purpose, industrial purposes, etc. So water is the most important component on earth, and without water there is no life possible. இப்போது நம்ம ஏர்த்தில் எவ்வளோ வாட்டர் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அபவுட் 71% ஆஃப் எர்த் சர்ஃபேஸை வாட்டர் தான் கவர் பண்ணியிருக்கு. 326 மில்லியன் கியூபிக் மைல்ஸ் அளவுக்கு வாட்டர் இருக்குது. இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி கூட பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஏர்த்தில் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக இந்த வாட்டர்ஸ் எல்லாமே செலைன் வாட்டர்ஸ் தான். செலைன் வாட்டர்ஸ்னால் உப்பு தண்ணி, அண்ட் இந்த உப்பு தண்ணி சீஸ் அண்ட் ஓஷன்ஸில் இருக்குது. இந்த சால்ட் வாட்டர் 97.2% இருந்த அளவுலேயும், ஃப்ரெஷ் வாட்டர் 2.8% அளவுலேயும் ஏர்த்தில் இருக்குது. அண்ட் இந்த 2.8% ஃப்ரெஷ் வாட்டரில் 2.2% சர்ஃபேஸ் வாட்டராகவும், ரிமைனிங் 0.6% கிரவுண்ட் வாட்டராகவும் இருக்குது. இந்த 2.2% சர்ஃபேஸ் வாட்டரில் 2.15% கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் ஆகவும், 0.01% லேக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆகவும், ரிமைனிங் 0.04% அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டராகவும் அவைலபிளாக இருக்குது. இந்த 0.6% ஆஃப் கிரவுண்ட் வாட்டரில் இப்போது இருக்கிற ட்ரில்லிங் டெக்னாலஜி மூலயமா ஒன்லி 0.25% தான் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்கனாமிக் பர்பஸ்க்கு ஒன்லி 0.25% தான் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் வாட்டர் 3 சோர்ஸஸில் அவைலபிளாக இருக்குது. அந்த சோர்ஸஸ் என்னென்னா precipitation, சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். இந்த 3 சோர்ஸஸில் வாட்டர் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இப்போது ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள்னால் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோலஜிலாம் என்னன்னு பார்க்கலாம். வாட்டரோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸான, அதாவது வாட்டரோட அக்கரன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், மூமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம ஏர்த்தில் அதோட இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைட்ரோலாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏர்த்தில் எல்லா பிளேசஸ்லையுமே யூனிஃபார்மான வாட்டர் அவைலபிலிட்டி இல்லவே இல்லை. சில பிளேசஸில் வாட்டர் ரொம்ப நிறையா கிடைக்கும், அண்ட் சில பிளேசஸில் வாட்டர் இருக்கவே இருக்காது. அதோடைய அவைலபிலிட்டி ரொம்பவே புவராக இருக்கும். இப்போது ஹைட்ரோலாஜிக் சைக்கிள்னால் என்னன்னு பார்க்கலாம். Hydrologic cycle is a process where water is transported from ஓஷன்ஸ்லேருந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போய், அட்மாஸ்பியர்லேருந்து லேண்டுக்கு வந்து, அண்ட் ஃப்ரம் லேண்ட் அது திருப்பி ஓஷனுக்கு போயிடும். இந்த கண்டினியூஸ் சைக்கிள், இந்த சைக்கிளுக்கு பேர் தான் ஹைட்ரலாஜிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்க டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர்னால இந்த வாட்டர் சைக்கிளில் இன்வால்வ் ஆகிற வாட்டரோட குவான்டிட்டி டிஃபர் ஆகும். அது ரொம்பவே இன்வேரியபிளாக இருக்கும். ஸோ இதை ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் ஃபார் தி எர்த் அப்படின்னு வாட்டர் சைக்கிளில் சொல்லுவாங்க. இந்த வாட்டர் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எவாப்ரேஷன் தான். எவாப்ரேஷன் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சர்ஃபேஸ் வாட்டர்லேருந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகும். அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பிளான்ட்ஸ்லேருந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலயமா வாட்டர் மேலே போகும். அண்ட் இந்த மேலே போகிற வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே ஹை ஆல்டிடியூட்ஸில் கண்டென்ஸ்ட் ஆகி க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த க்ளவுட்ஸ் மெல்ட் ஆகி ப்ரெசிபிடேஷனுக்கு லீட் பண்ணும். அண்ட் இந்த ப்ரெசிபிடேஷன் மூலயமா வர ஒரு பார்ட் லேண்டில் ஃப்ளோ ஆகும். அண்ட் இந்த ஃப்ளோவை ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரெசிபிடேஷன் மூலயமா வர இன்னொரு பார்ட் சாயிலில் இன்ஃபில்ட்ரேட் ஆகி கிரவுண்ட் வாட்டராக பில்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டரை தான் ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், அண்ட் இந்த ப்ராசஸ் நேச்சுரலாகவே அக்கர் ஆகும். இந்த ஹைட்ரோலாஜிக் சைக்கிளில் 3 இம்பார்ட்டண்ட் ஃபேஸஸ் இருக்குது. என்னென்ன ஃபேஸஸ்னால், ஃபர்ஸ்ட் ஒன் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், செகண்ட் ஒன் ப்ரெசிபிடேஷன், அண்ட் தேர்ட் ஒன் ரன் ஆஃப். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Stay tuned for part 2 video. Do not forget to subscribe and like. Thank you.